So guys, welcome back to our channel. So நமக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். ஸோ நீங்களும் ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்னடா ஒரு அட்வென்ச்சர் பைக்கில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இது என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CFmotoவோட MT எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 கேள்விப்பட்டிருப்போம், 09 வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்கில் MT CFmoto பிராண்டோட MT 650cc. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டூரிங்க்கு பைக் உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்ட்லேருந்து போட்டு எல்லாமே வந்து A to Z வந்து அவைலபிளாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த MT 650 வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா MT 650 வெஹிக்கிள் வந்து இல்லை, அதனால் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கில் தான் நம்ம எடுத்து எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த MT 650 ப்ரைஸ் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன, EMI ஆப்ஷன் என்ன, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து லோன் அவைலபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இது மேக்ஸிமம் பவர், ஸ்பீடு, டேங்கோட கெப்பாசிட்டி, டிஜிட்டல் கன்சோல். ஸோ ஓவரால் இந்த MT 650 டீட்டெயில் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் அது CFmoto எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபீல்ஸ் மால் பக்கத்தில் இருக்குது. எக்ஸாக்டான லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நான் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ அப்படியே பார்க்குறப்பே ஒரு கம்பீரமாக ஒரு கெத்தாக இருக்குல்ல. ஸோ அதனால் இது எப்படி இருக்குன்னு உள்ள அண்ணன் இருக்காங்க, ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சார், என் பேர் ஹரிஹரன், CFmotoலேருந்து பேசுகிறேன். தமிழ்நாட்டிலே ஒரே ஷோரூம் தான் இருக்குது CFmoto. அது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. வடகோவை சிந்தாமணி சிக்னல்லேருந்து புரூக்ஃபீல்ட்ஸ் போகிற ரூட்டில் லெஃப்ட் சைடில் 4th பில்டிங் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு ஆல்ரெடி முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம CFmotoவோட 300cc அப்புறம் 650cc NKவோட ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அது தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாடல் பேர் MT. ஸோ இது வந்து 650 MT மாடல், அட்வென்ச்சர் மாடல் சொல்லுவாங்க. ஸோ இது வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன ஏதுங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த நம்ம CFmotoவில் பார்த்தீங்கன்னா 650 வேரியண்ட்டில் 3 வேரியண்ட் இருக்குது. ஸோ நேக்கட் வெர்ஷன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அட்வென்ச்சர் வெர்ஷன். மூணுத்துக்குமே சேம். இன்னொரு வெர்ஷன் வந்து GTன்னு ஒரு மாடல் இருக்குது, அது கிராண்ட் டூரிங் மாடல். மூணுத்துக்குமே இன்ஜின் சேம் தான், பட் வந்து வண்டியோட ஃபேரிங்கும் இது உங்களுக்கு டிஃபர் வரும். இது பியூர் அண்ட் பியூர் அட்வென்ச்சர் மாடல். வாங்க நம்ம இதோட ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ வண்டியோடய இந்த கிரில் வந்து வந்துடும். ஸோ இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி வண்டி கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா பாடிக்கு எந்த எஃபெக்ட் ஆகாத மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ LED லைட்ஸ், ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED லைட்ஸ் வந்துடும். அது கூட இந்த DRL லைட்ஸ் வந்துடும். ஸோ LED லைட்ஸ் இங்கே இருக்குது. இதை ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு லைட்ஸ் காட்டுறேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 650 நேக்கடில் பார்த்தம்போது பேக் ஷாக் அப்ஜார் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட் ஷாக் அப்ஜாரும் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு என்ன விஷயம்னா இந்த விண்ட்ஷீல்டும் நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டாக இருக்கிறவங்களும் சரி, கம்மியாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஒரு ஸ்லோப்பில் ஏறிட்டுருக்குற நம்மளுக்கு விண்ட்ஷீல்டு நிறைய தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வண்டியோடய இந்த நக்கிள் கார்ட்ஸ் வந்துடும். ஸோ சேம் ஸ்பேனிஷ் பிரேக்கிங் சிஸ்டம் J1 அப்படிங்கிற பிராண்டு. இது தனியாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். யூரோப்லேயே டாப் மோஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா J1 அப்படிங்கிற பிரேக்கிங் சிஸ்டம் தான். இதுலேயும் சேம் நம்மளுக்கு வந்து பிரேக்ஸ் அட்ஜஸ்டபிள் வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு லிவர்ஸ் பார்த்திங்கன்னா கிளச் லிவர்ஸும் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்துடும். இந்த நக்கிள் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு இம்பேரலாக வந்துடும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இதில் வந்து ஷாக் அப்சர்வர் வந்து மேனுவலாக நம்மளே வந்துட்டு சாஃப்ட் அண்ட் ஹார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் ஒரு கீ இருக்கும். அந்த கீ மூலிமா நீங்கள் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு USB போர்ட் வந்திருக்கும். ஒரு 5 volt USB சார்ஜிங் போர்ட் வந்துடும். ஸோ நீங்கள் எங்கேயா லாங் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சார்ஜிங் போர்ட் வந்துடும். ஸோ இதில் சேம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர்ஸ், பேட்டரியோட எஃபிஷியன்சி இதெல்லாமே காட்டும். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது. இதுலேயும் வந்து 2 மோட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, டூரிங் மோட் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அக்ரெசிவாக வேணும் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் போய்க்கலாம். நார்மலாக போகிறீங்க, லாங் போகிறீங்க அப்படின்னா டூரிங் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 18 லிட்டர்ஸ் வரும் உங்களுக்கு. பாடி டு இதோட கர்வ் வெயிட் வந்து 215 kgs, 215 kgs வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இது நம்ம இன்ஜின் பார்ட்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ரப்பர் டைப் பார்த்திங்கன்னா இந்த ஷூஸ் வந்து நம்ம அட்ஜஸ்டபிள். இது வந்து கழட்டிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ரஃப்பான ஷூஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஆஃப்ரோட், எக்ஸ்ட்ரீம் ஆஃப்ரோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது பெடல் வந்து கழட்டிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 650 சீரீஸில் அட்வென்ச்சர் மாடலில் எந்த வண்டியிலையுமே அலாய்ஸ் வந்துருக்க மாட்டாங்க. நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா அலாய்ஸ் வந்திருக்கும். டுவெல் ABS வந்துடும். J1 பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கியர் ஷிஃப்டிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு
கியர்ஸ் ஷூஸ் வந்து ரொம்ப ஹார்டாக போடுறீங்க, உங்களுக்கு கியர்ஸ் வந்து இன்னும் மேலே வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணுனாலும் நம்மளை பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி டைல் லேம்பிங் இருக்குது. டைலில் வந்து உங்களுக்கு டெய்லுங்க லேம்பிங் இருக்குது, டிஆர்எல் நம்மளுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதோட ஸ்டாக்கப் ஜாரும் நம்ம சாஃப்ட் அண்ட் ஹார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நேக்கெட் 650 NKல பார்த்த மாதிரியே இதுலேயும் நம்ம சாஃப்ட் அண்ட் ஹார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பின்னாடி சீட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லாங் சீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி உட்காரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கான க்ரிப்பும் கொடுத்துருக்காங்க. இதோட பிஹெச்பி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 69 பிஹெச்பி, ஆல்மோஸ்ட் 70 பிஹெச்பின்னு சொல்கிறாங்க. நம்ம BS6 நார்ம்ஸ் படி வரனால நம்ம கம்மியாக இருக்கும், பட் ஆக்சுவல் பவர் பார்த்திங்கன்னா வண்டியில் நல்லாவே இருக்கும். இதுவும் டாப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 230 வரைக்கும் போகும், ஏன்னா வண்டியோட வெயிட் இருக்கிறதுனால. ஸோ இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனியர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பேக்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சேடல் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இரும்பு ராடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 100 kg வரைக்கும் உங்களுக்கு இது வெயிட் ஷிஃப்ட் லோட் ஆகும், நம்ம தாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் பேக் பாக்ஸும் வைக்கலாம், சைட் பாக்ஸும் வைக்கலாம். பாக்ஸஸ் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் எவ்வளோ லோட் கொடுத்தீங்கனாலும் வண்டி இதுக்கு வந்து அட்வென்ச்சர் வந்து கரெக்டாக ஆச்சுன்னு. ஸோ இதோட சர்வீஸ் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 6500 rupeesக்குள்ளே தான் வரும். நம்மளோட CFmotoவில் 650 சீரீஸில் நீங்கள் எதுக்குள்ளே போனீங்கனாலும் மேக்ஸிமம் வந்து 6500 rupees தாண்டாது, அந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும். ப்ளஸ் என்னென்னா நம்ம டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இன்கேஸ் இங்கேருந்து நீங்கள் கேரளாவுக்கு போயிட்டீங்க, அங்கே சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரையராக புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அங்கேயே வந்து சர்வீஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஆக்சுவல் காஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் என்னமோ அது மட்டும் தான் பே பண்ண மாதிரி வரும். ஸோ நம்ம சேம் 650 சீரீஸில் நீங்கள் வேறு எந்த பிராண்டு கம்பேர் பண்ணாலும் மினிமம் 10,000 rupees உங்களுக்கு மேலே தான் வரும் பர் சர்வீஸ். ஸோ இதோட சர்வீஸ் டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 km ஒன்ஸு, அப்புறம் எவ்ரி 6000 km ஒன்ஸ். CFmotoவில் இருக்கிற 4 வெஹிக்கிள் இருக்குது, 4 வெஹிக்கிளுக்குமே சேம் சீக்வன்ஸ் தான். நம்ம ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா லிக்யூமோலி இல்லை மோட்டியோல், இந்த மேட் இன் ஜெர்மன் ஆயில் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ நம்மளோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2.5 liters ஆயில் வரும் ப்ரோ, நம்ம இன்ஜின் ஆயில். கூலண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு ஆயில் லிக்விட் கூல் சிஸ்டம் தான் வருது. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்கும் சொல்லிட்டேன். இப்போ இதோட டவுன் பேமெண்ட் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு 1 lakh தான். ஸோ ஆன் ரோட் கோயம்புத்தூரோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 6,30,000 rupees வருது. ஸோ உங்களுக்கு நம்ம அப் டு 50,000 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்மக்கிட்ட டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 km ஒன்ஸு, அப்புறம் எவ்ரி 6000 km ஒன்ஸு. ஸோ உங்களால் வர முடியல, நீங்கள் கொஞ்சம் கோயம்புத்தூர்லேருந்து அவுட்டில் இருக்கீங்க, ஒரு 200 km தாண்டி இருக்கீங்க அப்படின்னா நம்ம அங்கேயும் வந்து பண்ணி கொடுத்துட்ருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் மட்டும் எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதோட சர்வீஸ் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6500 rupees தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நியூ மாடல் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ மூலிமா நீங்கள் சார் மூலிமா சொல்லி வந்திருக்கீங்க சொன்னீங்கன்னா நம்ம டேங்க் கெப்பாசிட்டி ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே 18 liters வரும், 18 to 18.5 liters கெப்பாசிட்டி வரும், அதுவும் நம்ம டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துக்கலாம் சார். தேங்க்யூ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். உள்ள நம்ம ப்ரோ இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த அட்வென்ச்சர் 650 MT அதை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ வண்டி வந்து பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இன்ஜின் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வெயிட்டாக இருக்கும் போல். மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 200 kg இந்த வண்டி வந்து. ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக வந்து அட்வென்ச்சருக்குனே வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ண பைக்கு. அது MT 650 நம்ம CF மோட்டோஸ்லேருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக இதோட டீட்டெயில் கம்பேரிசன் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் ரிவ்யூஸ் வந்து இப்போதைக்கு வந்து எதுவும் அவைலபிளாக இல்லை. ஃபியூச்சரில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டெப்த்தான ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வென்ச்சர் 650 நீங்கள் வந்து வாங்கணும் இல்லை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க ஒரே பிரான்ச் நம்ம கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சேனல் பேரை சொல்லி வந்தால் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து நம்ம சேனல் பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 19 liters வரும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்க தெரியல, எனக்கு கரெக்டாக நான் ஞாபகம் இல்லை. ஸோ 18.5. ஸோ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18.5 liters அட்வென்ச்சர் பைக்கோடது, இந்த GT 650யோடது. இதோட பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் மூலியமாக வந்தால். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 or 2 மிஸ்டேக்ஸ் தான் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸ் வீடியோ தான் ஃபுல்லாக வந்து போடுறோம்.
போகிறோம். ஸோ அதனால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் ட்ரை பண்ண ஒன் சைட் ட்ரை பண்ணாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து நிறைய அப்டேட்ஸ் இது மாதிரி நிறையா வரும் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண போது ஒன்றும் ப்ராப்ளம் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சளவு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபேஸ்புக்கில் வந்து மிஸ்டர் சில்ட்ரன் சேனல் பேஜ் இருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு until it's bye from Sharan. Stay safe and be happy, love you all. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பை.